இன்றைய வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமேன். இயேசு கிறிஸ்து தம் சீசர்களுக்கு இந்த வாக்குறுதியை கூறுகின்றார். இந்த வசனத்தின்படி நாம் அவரோடு நெருக்கமான உறவில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளின்படி வாழும்போது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். திராட்சை செடியும் அதன் கிளைகளும் கொடிகளும் எப்படி இணைந்திருக்கிறதோ அதுபோல நாமும் எப்போதும் இயேசுவோடு அன்பிலும் ஜெபத்திலும் இணைந்திருக்க வேண்டும். அவருடைய போதனைகளுக்கும் கட்டளைகளும் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் செயலிலும் உறுதியாக இருக்க வேண்டும். இவைகள் நம் வாழ்வில் இருந்தால் நாம் தேவனிடம் கேட்பது எதுவோ அவர் அதை நமக்கு தருவார். நாம் கர்த்தருக்குள் நிலைநிறுந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பார். அதற்கு அவர் நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் என்னிலும் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் எப்போதும் நம்மில் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய போதனைகளும் கட்டளைகளும் வார்த்தைகளும் நம் இருதயத்தை தாங்கி வழிநடத்த வேண்டும். அப்பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தருவார். நாம் அவரோடும் அவருடைய வார்த்தையோடும் இணைந்திருக்கும் போது நம்முடைய விருப்பங்கள் அவருடைய விருப்பமாக மாறும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீண் போகாது. இன்று நாம் அவரோடு அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்போம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கக்கூடியது எதுவோ அதை நமக்கு தருவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நிலைக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லையை பெரிதாக்கும்படி ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அதிகாரிகள், ராஜாக்களுக்கு ஜெபிக்கிறோம். நீதாமே ஆசீர்வித்து அவளுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்து சிந்தனை கொடுத்து எண்ணங்களை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவளை பாதுகாத்து கொடுங்கப்பா. இந்த நாளையும் ஜெபிக்க கடன்படுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறேன். உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசிரிப்பேன், வியாதியை உன்னது விளக்கும் சொன்னீங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமாகறியில் எழுதப்பட்டிருக்கத்தாவே. இந்த கால வேளையில உன்னுடைய பிள்ளைகள் வியாதியிலிருந்து விடுதியாக கத்த கிருபிச முடியாது ஜெபிக்கிறேன் கத்தாவே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை பெருகவே பண்ணி சொன்னீங்க ஆண்டவரே. உடைய வசனம் நிறைவேற முடியாது ஜெபிக்கிறேன். உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும் ஜெபிக்கிறேன் கத்தாவே. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் கத்தாவே. இந்த நாளையும் ஆண்டவரே கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கத்தாவே. தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் கத்தாவே. இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.